நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் தாமே எல்லாவித கிருபைகளினாலும் வரங்களினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். செய்திக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அடையாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதுவும் கூட ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த போது சொன்ன ஒரு வாக்கியம்தான். இதையும் நம்ம அனுதினமும் சபை கூடி வரும்போதும் நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுகிற நாட்களில் எல்லாம் நம்ம எல்லாரும் சபையாராக சேர்ந்து சொல்லுகிறோம். சில நேரம் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா, பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லுவோம். இந்த இடத்துல கடன்கள்னு வருது. இன்னொரு சுவிசேஷத்தில் அது குற்றங்கள்னு சொல்லி வரும். சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்முடைய ஆண்டவரை குறித்து நமக்கு தெரியும். சிலுவையில் அவர் எல்லா காரியங்களையும், நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சுருக்காரு? மன்னிச்சிருக்கிறாரு. ஒருவேளை உலக தோற்றம் முதல் செய்யப்பட்ட எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சிருக்கிறாரு. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. இப்பொழுதும் நம்ம தவறுகிற காரியங்களை மன்னிக்க அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி அவர் மிக பெரிதான ரட்சிப்பை நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? வாங்கி தந்திருக்கிறாரு. ஒருவேளை பாவத்துக்கு நம்ம கடன்பட்டு இருந்தோம், அக்கிரமத்துக்கு கடன்பட்டு இருந்தோம், பிசாசுக்கு கடன்பட்டவர்களாக நம்ம காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் சிலுவையில் ஆணி அடைத்து வெற்றி சிறந்து நமக்கு பெரிதான ரட்சிப்பை, நமக்கு விடுதலையை வாங்கி தந்தார், மீட்பை வாங்கி தந்தார். அந்த ரட்சிப்பு நம்ம கடனை, ரட்சிப்புங்கிறது கடனை நீக்கி விடுவது, இல்லை கடன்களை தள்ளி விடுவது. எப்படி பேங்கில் சில சமயம் நம்முடைய கடனை, ஒருவேளை விவசாய கடனாக இருக்கலாம், இல்லை கல்வி கடனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கடனை அந்த பேங்க், அரசாங்கம் என்ன செய்து தள்ளுபடி செய்கிறது. அதே போல் நம்முடைய தெய்வமாகிய கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய கடன்களுக்கெல்லாம் ஈடாக தன்னுடைய ரத்தத்தை விலக்கிரயமாக கொடுத்ததுனால நம்முடைய பாவ கடன்கள் எல்லாம், அக்கிரம கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு இன்று ஒரு விடுதலையை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. ஸோ அவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்ம எல்லாருக்கும் மன்னிச்சிருக்கிறாரு. இதை விசுவாசிச்சு தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபம் எப்படி அப்படின்னு சொன்னால், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லி கற்றுத்தந்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 18 அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார்.
ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கிட்ட நிறைய ஊழியக்காரங்க வேலை செய்கிறாங்க. அந்த ஊழியரில் ஒருத்தன் வந்து ராஜாவுக்கு அதிகமான 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 10,000 தாலந்துங்கிறத கணக்கு சொல்லும்போது கோடி கணக்கில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, கணக்கு பார்த்து சொல்லும்போது. ஆனால் ஒருவேளை நமக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக அதை ஒரு 10 லட்சம் நம்ம வச்சுக்கிடலாம். 10 லட்சம் கடன் பட்டிருந்தான். அப்போது ராஜா கூப்பிட்டு, நீ என்ன செய்யணும், இந்த கடனை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கொடுத்து தீர்க்கணும், நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ உனக்கு உண்டானதெல்லாம் விற்றுனாலும் நீ கடனை அடைக்கணும்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரன் ராஜா கிட்ட கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் எல்லா கடனையும் உங்களுக்கு கொடுத்ததுக்கே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை ராஜா கிட்ட சொல்கிறாரு. அப்போ ராஜாவுக்கு இறக்கம் வந்துடுது. இறக்க வந்து அந்த ஊழியக்காரனோட கடனை தள்ளுபடி செஞ்சு என்ன செய்கிறாரு, மன்னிச்சு அந்த கடனை மன்னித்து அவனுக்கு இறங்கி கடனை தள்ளுபடி செய்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அப்போது இனிமேல் உனக்கு உன் கணக்கில் உள்ள கடனை நான் என்ன செஞ்சுட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன், இனி நீ எனக்கு செலுத்த வேண்டியது ஒன்றும் இல்லை, உன்னை விடுதலை ஆக்கிட்டேன், நீ விடுதலையோடு கூட உன்னோட ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போது அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்க்கான். அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா இவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. இவருக்கு 10 லட்சம் ரூபா மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவர் ஒருத்தருக்கு 10,000 ரூபா கடனாக கொடுத்துருந்தாரு. அந்த மனுஷனை அவர் எதிர்கொள்ளும் போது வேகமாக போய் அந்த மனுஷனோட சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கேட்காரு, நீ என்ன செய்வியோ எனக்கு என்ன செய்யணும், 10,000 ரூபாயை வச்சுட்டு தான் அங்கிட்டு இங்கிட்டு நகரணும்னு சொல்லி மிகவும் இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டாரு. இதை இவனோடு வேலை செய்கிற உடன் ஊழியக்காரர்கள் பார்க்காங்க. அப்போ அவங்களாம் நினைக்காங்க, இவனுக்கு 10 லட்சத்தை நம்முடைய எஜமான் மன்னிச்சிட்டாரு, நம்முடைய ராஜா மன்னிச்சிட்டாரு, ஆனால் இவன் வெறும் 10,000த்துக்காக இந்த மனுஷன் இந்த பாடுபடுத்துறானேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை போய் ராஜா கிட்ட அறிவிச்சிடுறாங்க. அப்போ ராஜா மறுபடியுமா இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு விட்டு அப்போ கேட்காரு, நான் உனக்கு 10 லட்சம் மன்னித்தேன், ஆனால் உன்னால் ஒரு 10,000த்தை மன்னிக்க முடியலை, இது மிக பெரிய தவறுன்னு சொல்லி மீண்டுமா என்ன செய்கிறாரு பாருங்க. மத்தேயு 18 அதிகாரத்தில் அவனுடைய ஆண்டவன் 33வது வசனம் 18:33 நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன்வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நம்முடைய கடன்கள் மன்னிக்கப்பட்டிருக்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மற்றவங்களுக்கும் மன்னிக்கணும், மனம் இறங்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படி மனம் இறங்காமல் ஒருவேளை மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இந்த ஊழியக்காரன் தன்னிடத்தில் கண்பட்ட மனிதனுக்கு மன்னிக்காத காரணத்தினால மீண்டுமா என்ன செய்கிறான், திரும்பவும் கூட அந்த ஏற்கனவே இருந்த அந்த கடனுக்கு சொந்தக்காரனாக மாறிடுதான். ஸோ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லி கற்றுத்தந்தார். ஸோ நாம் மன்னிச்சா மட்டும்தான் நமக்கு மன்னிப்பு உரிமையாக முடியும். இல்லை, சிலுவையில் மன்னிப்பு ஆண்டவர் கிரயமில்லாமல் சம்பாத்தியம் பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் அந்த மன்னிப்பை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு இறங்கக்கூடிய சுபாவம் நமக்கு வேணும். அப்படியே அவர் மன்னியாததுனால திரும்பவும் என்ன செஞ்சிட்டாரு, ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்குள்ளே ஏற்கனவே பட்ட உபாதைக்குள்ளே அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அவனை என்ன செய்யுங்க, இருளில் போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். பாருங்க, அவனை இருளில் போட்டு உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு ஆண்டவர் நமக்கு இறங்கினது போல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நமக்கு இறங்கினது போல் எப்போ நம்முடைய பாவத்தை நம்ம உணர்ந்தோமோ, அந்த ஊழியக்காரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், நான் உங்களுக்கு கொடுத்து தீப்பை ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தி அவர்கிட்ட வேண்டிக் கொண்ட போது அவர் இறங்கி என்ன செஞ்சார், விடுதலை பண்ணார். அதே போல் நம்மிடத்தில் தம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிற மக்களுக்கு நாமும் என்ன செய்யணும், இரக்கம் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா 19வது அதிகாரம் 35வது வசனத்தில் 18வது அதிகாரம் 35வது வசனத்தில் வேதம் சொல்லுது, நீங்களும் அவனவன்
தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஸோ அப்போ நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அப்படி நம்ம மன்னிக்கும் போது நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள், நாம் அறிஞ்சும் அறியாமலும் செய்த பல காரியங்கள் நம்மை அறியாமலே நமக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கோம். அது நிமித்தம் அந்த நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் வரக்கூடிய விளைவுகளுக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நீங்களாக்கப்படுவோம். விடுதலை அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்வார், விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லும். அப்போது மற்றவங்களை விடுதலை பண்ண நாம் என்ன செய்யணும்? தீவிரிக்கணும். ஆனால் நம்முடைய சுபாவத்தில் இது கட்டாயம் முடியாது. ஒருவேளை நான் கூட அடிக்கடி நிறைய நம்முடைய ஜெப புத்தகத்திலே கூட இருக்கும், நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு அருள் புரியும் அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நம்ம அவர் சமூகத்தில் போய் நம்ம ஆண்டவரே என்னை மன்னியும் நம்ம கேட்கும்போது அவர் அப்படியே நம்முடைய பாவங்களை மன்னித்து சமுத்திர ஆழத்தில் போட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆண்டவர் முந்தி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நம்மிடத்தில் அவர் அன்பு கூறலை, நம்ம பாவிகளாக இருக்கையிலே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆனால் அவரை போல அன்பு கூற நம்மால் என்ன செய்ய முடியல. நிறைய நேரம் நம்முடைய மாம்ச சுபாவத்தில், நம்ம காண்கிற சூழ்நிலையில், மனிதர்களோடு நம்ம உறவாடக்கூடிய நேரத்தில், திரும்ப திரும்ப நம்ம ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையில், திரும்ப திரும்ப நம்மளை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் பிறரை நம்பவும் முடியலை, பிறரை மன்னிக்கவும் முடியலை. அதனால தான் நானுமே நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு அருள் புரியும் கேட்டிருக்கேன். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மன்னிக்கிறது போல தான் நான் உங்களுக்கு மன்னிப்பேன். இதுதான் சத்தியம். அது நம்மளுடைய இயலாமையை நம்ம ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கும். அதுவும் தவறு இல்லை. ஏன்னா நாம் நீதிமானாக முடியாது. ஆனானப்பட்ட பவுலே சொல்கிறாரு, நான் செய்யணும்னு நினைக்கிறத என்னால் செய்ய முடியலை, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் என்ன செஞ்சிடுறேன், நிறைய நேரம் செஞ்சிருக்கேன். ஸோ மற்றவங்களை மன்னிக்க நமக்கு ஆசை தான், மற்றவங்க நமக்கு செஞ்சதை மறக்க நமக்கு ஆசை தான். ஆனால் நிறைய நேரம் நம்மளால் அதை செய்ய முடியலை. ஸோ அதுக்குரிய பலனையும் ஒத்தாசையத்தையும் கூட தேவன் தான் நமக்கு தரணும். அந்த மத்திய எழுதின 6 அதிகாரத்திலையுமே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதை ஆண்டவர் திரும்ப 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 எதத்தில் சொல்கிறார்? ஸோ மற்றவர்களுடைய தவறுகளை நம்ம மன்னிக்கணும். அப்போது மன்னிக்கணுங்க விருப்பம் நமக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பார்க்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியலை, அவங்கள அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம், நமக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த பாவமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மாம்ச சுபாவம், பாவ சுபாவம் நமக்குள்ளே இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே மற்றவங்களை மன்னிக்க எனக்கு பலன் தாங்க, மற்றவங்க இடத்துல கசந்து கொள்ளாதிருக்க எனக்கு பலன் தாங்க, மற்றவர்களிடத்தில் அன்பு கூற எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது தேவனே அனுகூலமான சூழ்நிலைகளை கிருபைகளை தந்தருளுவார். அது மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, இது ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நான் ஒருத்தருக்கு மன்னிக்கும் போது எப்படி அந்த ராஜா ஒரு ஊழியக்காரனுக்கு மன்னிச்சாரு, ஆனால் அவன் அந்த மன்னிப்பை பெற்று அனுபவிக்க அவன் இன்னொருத்தருக்கு மன்னிக்க வேண்டியது இருக்குது. இதே தான். அப்போது நான் மன்னிக்கப்படணும்னா நான் இன்னொருத்தரை மன்னிக்கணும். அந்த இன்னொருத்தர் அந்த மன்னிப்பை சுதந்திரிக்கணும்னா அவங்க இன்னொருத்தரை மன்னிக்கணும். ஸோ இது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி ஒருத்தரை தாண்டி அது ஒரு சங்கிலியாக தொடர வேண்டியது. ஆனால் ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அங்கே என்னதில்லை, மன்னிப்பு இல்லை. ஸோ நாம் என்ன செய்யணும்? நாம் ஆண்டவர் செய்ய சொன்னதை செஞ்சுட்டா போதும். ஆண்டவரே இன்னார் என்னால் நேசிக்க முடியலை தான் எசப்பா, ஆனாலும் நீங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு வேதவசனம் சொல்லுது. இன்னாரை நேசிக்கவும் எனக்கு பலன் உண்டு, இன்னார் மேலே இருக்கிற கசப்பை மேற்கொள்ளவும் எனக்கு பலன் உண்டு, இன்னார் எனக்கு செய்ததை மறந்து மன்னித்து அன்பு கூற எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு பலத்தை பெற்றுக்கொண்டு அன்னாரோட பெயரை கூறி அவங்கள ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வதித்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய
நாம் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுட்டோம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்கக்கிட்ட நம்மளை வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுமதிக்காரோ, இல்லை அவங்களோட ஒப்புரவாகக்கூடிய சூழ்நிலைகளை அனுமதிக்காரோ, அந்த சூழ்நிலையில் நாம் அவங்களுக்குள்ள ஒப்புரவாகி நாம் ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவருடைய பரிபூரண நன்மையை நாம் பெற்று அனுபவிப்போம். யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால், அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த அநியாயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மன்னிக்கவே முடியாத ஒரு காயம். ஸோ அது நிமித்தம் அவனும் அதிகமாக காயப்பட்டிருந்தான். ஒருவேளை அவன் நிறைய நேரம் நாம் என்ன செஞ்சிருந்தோம், நாமே எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன் இப்படி நடக்கணும்னு சொல்லி நிறைய நேரம் நம்மை குறித்தே நாம் கசந்து கொள்கிறவர்களாக இருக்கோம். உள்ள வேதத்தில் பார்த்தோன்னா எரேமியா தீர்க்கதரிசி அப்படி தன்னை குறித்தே கசந்து கொண்டிருக்கிறாரு. யோபு தன்னை குறித்தே கசந்து கொண்டு இருக்கிறாரு. மோசே தன்னை குறித்தே கசந்து கொண்டு இருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில் எழுதப்படலை, ஆனால் கட்டாயம் அவனும் தன்னை குறித்து கசந்து கொண்டிருப்பான். ஏன்னா அவன் கடந்து போன சூழ்நிலை ஒரு கொடிய சூழ்நிலை. அப்போது அவங்க சகோதரர்களால் ஏற்பட்ட அந்த காயங்கள், குடும்பத்தினரால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் எல்லாம் அவன் உள்ளத்தில் இருந்து தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவன் என்ன செஞ்சிருப்பான், போயிருப்பான். அதனால தான் மன்னிப்பில் வந்து 3 வகை இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல நாமே மன்னிக்க பழகணும். அதுக்கடுத்து நாம் பிறரை மன்னிக்க பழகணும். அதுக்கடுத்து நாம் தேவனை மன்னிக்க பழகணும். சில நேரம் தேவனையே நம்ம கசந்து கொள்வோம். ஐயோ ஏசப்பா, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ பாடுபடணுமா, உலகத்தாரை போல் நான் வாழ்ந்திருந்தா இவ்வளோ பாடு எனக்கு வேண்டாமே, உலகத்தனை போல் வாழ்ந்திருந்தா என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, உலகத்தை போல் நானும் வாழ்ந்துட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கீழ்ப்படியணும், உங்களுக்கு பிரியமாக வாழணும், உங்கள் ஊழியத்தை செய்கிறேங்கிறதுக்காக நான் எத்தனையோ காரியத்தை விட்டு கொடுத்து, எத்தனையோ காரியத்தில் பொறுமையாக போய், எத்தனையோ காரியத்தை சகித்து நான் போகும்போது எனக்கு இவ்வளோ பாடுகளும் நிந்தைகளும் வேதனைகளும் அவமானங்களும் வருதே, இதை நீங்கள் ஏன் அனுமதிச்சிங்க, நான் பக்தியாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், கேள்வியை கேட்டிருந்தோம். அப்படி கேட்கும்போது தேவனை நம்ம கசந்து கொள்கிறவர்களா, தேவனை குறித்து முறுமுறுக்கிறவர்களா காணப்படுதோம். அப்போது அதனால் நம்ம என்ன செய்யணும், தேவன் எனக்கு நன்மை தான் செய்வார், அவர் தீமை செய்ய மாட்டாருங்கிறத நம்ம நம்பி, ஆண்டவரே நான் உங்களை கசந்து கொண்ட காரியத்தை என்னை மன்னிங்க, உங்கள் மேலே நான் நிறைய நேரம் கோவப்பட்டிருக்கேன் ஏசப்பா, அது கூட தப்பு ஆண்டவரே, அப்படி நான் நினச்சதை கூட எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி தேவனை குறித்து கசந்து கொண்ட காரியங்கள், தேவனிடத்தில் நம்ம முதலாவது அன்பு கூறணும். அப்படி நம்ம அன்பு கூறும்போது அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்மை நாமே நேசிக்க முடியும். தேவனுடைய இருந்து அவர் நம்மளை எப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் உள்ள நம்ம எத்தனை தான் கசந்து கட்டாலும், எத்தனை தான் தூரம் போனாலும், எத்தனை தான் வாக்கு கொடுத்து திரும்ப 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 நம்ம தவறி போனாலும் அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அழைப்பு மாறாதது, அவர் நமக்கு தந்த கிருபைகளும் வரங்களும் மாறாதது. அவருடைய அன்பு எந்த சூழ்நிலையிலோ இல்லை, நம்ம சிரிக்கும் போதும் அவர் அன்பாக தான் இருக்கார், நாம் அவர்கிட்ட கோவப்படும் போதும் அவர் அன்பாக தான் இருக்கார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தடுமாறி விழுந்தால் கூட அந்த அன்பின் காரணம் நம்ம தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அந்த மாறாத அன்பு நமக்குள்ள, அந்த அன்பை நம்ம விசுவாசித்து, எப்படி இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போன பிறகு திரும்ப தேடி வரும்போது அந்த அன்பு மாறாத அன்பா அவனை போய் ஆற்றி தேற்றி அரவணைச்சி அவனுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் மீண்டும் கொடுத்து அந்த குறைவில்லாத ஆசீர்வாதத்தினால, குறைவில்லாத அன்பால், குறைவில்லாத கிருபைகளினால் அலங்கரித்தது போல் அவருடைய அன்பு நம்ம அலங்கரிக்க போதுமானதாக இருக்குது. ஸோ தேவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட திருப்பிக்கிட்டு இருக்கிறவர்களாக இல்லாமல் அவரிடத்துல திரும்பும்போது அவருடைய அன்பை நம்ம பரிபூரணமாக பெற்று கொள்வோம். அந்த நேசத்தை அறிய 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 நம்முடைய இருதயமும் நேசத்தினால நிறையும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நம்ம குறைவுள்ளவனாக இருக்கும்போது அவர் அன்பு கூறுகிறாருங்கிற அந்த வசனம், அந்த வார்த்தை நம்ம தேற்றோம். அப்போ நம்மை நாமே நேசிக்க பழகுவோம். நம்ம நேசித்து நமக்குள்ள அந்த தேவ அன்பு நிரப்பப்படும் போது, நம்மை நாமே நேசிக்கும் போது தான் நாம் இன்னொருத்தரை நேசிக்க முடியும். நம்மையே நேசிக்காத பட்சத்தில் நம்ம இன்னொருத்தரை நேசிக்கவோ அன்பு கூறவோ மன்னிக்கவோ நமக்கு முடியாது. ஸோ நம்மை நேசித்த பிறகு மற்றவர்களுடைய பாவங்களை ஆண்டவர் எனக்கு மன்னிச்சது போல் நானும் அவங்க பாவங்களை மன்னிச்சிருதேப்பா, மறந்துருதேன், திரும்பவும் இடராதபடிக்கு என்ன நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, அவங்களையும் உங்கள் அன்பை ஊத்துங்கன்னு சொல்லி அவங்களும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும், அந்த அன்பால் நிறையப்படவும், அவங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறவும் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டரோடு கூட ஒத்துழைக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறவராக காணப்படுதாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு மன்னித்தது போல நாமும்
மன்னிக்க பழகுவோம். அப்படி நம்ம மன்னிக்கும் போது மாத்திரமே நம்முடைய மன்னிப்பை நம்ம சுதந்திரிக்க முடியும். அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்று மனமகிழ்ச்சியோடு கழிகிற முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆழம் காண வேண்டும் என்றும் நாங்கள் மன்னிக்கும் சிந்தையால் நிறைய வேண்டும். கீழ்ப்படிதல் ஆனந்தம் ஆகிட வேண்டும். எதிராளி தந்திரத்தை வெல்வதே இன்பம். கீழ்ப்படிதல் ஆனந்தம் ஆகிட வேண்டும். எதிராளி தந்திரத்தை வெல்வதே இன்பம். ஜீவதேவனே உம்மை வாஞ்சிக்கிறோ, ஜீவநாயகா உம்மை சேவிக்கிறோ. ஜீவாதிபதியே உம்மில் வாழ்கிறோம். ஜீவ மலர்களாய் நித்தம் மலர்ந்திடச் செய்யும். அன்பின் கர்த்தாவே, உம்மை போல மன்னிக்க, உம்மை போல அன்பு கூற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியும் ஒத்தாசையும் தந்து நீர் வழி நடத்தப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மன்னிப்பின் மாண்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அன்றைய பிறரை மன்னிப்பதினால் நாங்கள் மகிழ்ந்து கழிகிறவும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.